இந்த பக்கம் ஃபுல்லாகவே வந்து கேம்ஸ் விளையாடுறதுக்கு. போகலாமா? வேண்டாம், அடுத்த டைம் போகலாம். டைம் இல்லை. குழந்தைங்க விளையாடுறதுக்கான இடம் எல்லாமே இருக்குது உள்ள. நமக்கு டைம் இல்லாதனால டக் டக்குன்னு எல்லாமே பார்த்துட்டு அப்படியே வெளியே போவோம். வண்டி வருது, பார்த்து. அப்படி போவோம். வண்டி வண்டி இங்கே பாருங்க, சப்பாத்தி கல்லி செடி ஒரிஜினல். அந்த பக்கமும் பூ மாதிரி போட்டிருக்காங்க. வரமாவா? இங்கே பாருங்க, இதுவும் சப்பாத்தி கல்லி தான். சப்பாத்தி கல்லியிலேயே வந்து பூ மாதிரி இருக்கு. இதெல்லாம் நம்ம வில்லேஜில் நம்ம ஊரில் பார்த்துருக்கேன், மலை மேலே. அதை வந்து இங்கே நட்டு வச்சுருக்காங்க. ஸோ இந்த பக்கம் இதுவும் பூ தான். ஸோ இந்த பூவெல்லாம் பார்க்கணுன்னா பகல் டைமில் வாங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். பட் நைட் டைமில் வந்து ஒன்லி லைட் செட்டிங் மட்டும்தான் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு பூவெலாம் ரசிக்க முடியாது. இருக்குது இதில் என்ட்ரன்ஸில் போகிற மாதிரி. பலூன் சூப்பராக இருக்குது இங்கே. பலூன்ஸ் இங்கே போவோமா? பாருங்கள், இதில் இருக்க பூவெல்லாம் வந்து பகல் டைமில் தான் பார்க்க முடியுமா, நல்லா இல்லை. நைட் டைமில் பார்க்குறதுக்கு எதுவுமே அந்தளவுக்கு வியூ தெரியல. பட் பகல் டைமில் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரைட்னஸ் கம்மி பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குங்களா? சில ஃபோட்டோஸ்க்கெலாம் சூப்பராக இருக்கும். இங்கே வந்து அந்த எல்லாருமே ஆடிட்டோரியம் மாதிரி உட்கார மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அது வந்து இங்கே இருக்குது. அவங்க எல்லோரும் இந்த டிஜே போட்டு எல்லோரும் அங்கே உட்காந்துருக்காங்க. இப்போ அதான் பார்த்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் எல்லோரும். சாங்ஸ்லாம் போட்டு இங்கே தான் க்ரௌடே இருக்குது. மலர் வனம். பட் மலர் தான் எதுவும் தெரியல நைட் டைமுங்கிறதுனால. இங்கே பாருங்க, இடையில இடையில பட்டாம்பூச்சி பறக்கிற மாதிரி. இரு எடுக்கிறேன். ஸோ இங்கே வந்து டிஜே மியூசிக் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க.
போலாமா? செவ்வா போலாம். கூட்டத்தில் வேணாம் வேணாம். இல்லை அங்கே தான். இதுல பாருங்க மீன் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டைம் ஆச்சு, அப்படியே கிளம்புறோம். பனி இறங்குது. பாப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதனால் கிளம்புவோம். போலாமா? சீக்கிரம் இதுக்கப்புறம் எல்லாமே கார்டன் தான். அச்சு இங்கே பாரு. அச்சு அச்சு இந்த பூ பாரு, செம்மையா இருக்கு இந்த பூவு. என்ன பூ? இது பூ பேர் என்ன பேர்? செண்டு சாமந்தி, செண்டு மல்லின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கு. ஸோ இந்த பூவெல்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்ப்போம். பட் இப்போதைக்கு லைட் செட்டிங் மட்டும் தான் நமக்கு தெரியுது. இப்படி போ, அவ்வளோதான். இந்த பக்கம் எதுவும் இல்லை. இது என்னது? ஸோ இதில் வந்து இந்த இதுதான் ஹைலைட்டு. எல்லாரும் உட்காந்து என்ஜாய் பண்ணுற மாதிரி. பார்க்குறதுக்கு வாத்து மாதிரியே இருக்குங்களா? ஃபுல்லாகவே வந்து இந்த கம்பியில் செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்க புல்லு. எங்க ரோஜா பூவா? ரோஜா பூ வெளியே. ஸோ இந்த பக்கம் போயிட்டு அங்கே நின்று பார்ப்போம் அந்த க்ரௌடு சாங் பாடுறத. இந்த பக்கமெல்லாம் இல்லை, அவ்வளோதான். இருட்டிலே நல்லா தெரியுது பளிச்சுன்னு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த இடம் பார்க்குற இது இங்கெல்லாம் ரோஸ் இருக்குதுங்க. ஆனால் இருட்டாக இருக்கிறதுனால தெரியல. இங்கே பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ரோஸு. பட் நைட் டைமில் செம்மையாக தெரியுது. சுற்றி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ அங்கே வந்து அவங்க உட்கார்ற இடம் சுற்றி பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஸோ நம்ம சென்டரில் நைட் டைமில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். கலர்ஃபுல்லாக நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இங்கே நின்று பார்க்கலாம், சூப்பராக இருக்கு. இது அது அங்கே அந்த பில்டிங்கில் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த வியூ. இங்கே தான் எல்லாருமே அந்த சாங் பாடிட்டு இருக்காங்க. நம்ம அப்படியே ஒரு ரவுண்டு வந்தாச்சு. செம்மையாக இருக்குல்ல? ஸோ அடுத்த சாங் என்னன்னு பார்ப்போம்.
பாப்பா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து அங்கே உள்ளே போவோம். ஆச்சோ எப்படி இருக்கு? ம் ம் போகலாம் போகலாமா? போகலாமாச்சோ? சரி தூக்கிறவா. இந்த பேங்கடா முடிஞ்சது. எப்படியே நம்ம ஒரு ரவுண்டு வந்தாச்சு. இன்னும் பாதி இடம் பார்க்கவே இல்லை. பாதி இடம் இல்லை, பூ நிறைய பார்க்கலாம். ஃபுல்லாகவே பார்க்கல. ஒன்லி நைட் டைமில் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா லைட் செட்டிங் மட்டும் பார்க்கலாம். ஃப்ளவர்ஸ் வேறு எதுவுமே பார்க்க முடியாது. பகலில் தான் வரணும். மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல என்ட்ரன்ஸ் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே ஒரு பாப்பா ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எங்கே என்ஜாய் பண்ணி தொல்லை தான் கொடுத்தாங்க. எல்லாமே வந்து பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம். ஓகேங்களா? கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாரு, இதோ இருக்கு பாரு, கண்டுபிடிச்சிட்டேன். போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு வந்தீங்கன்னா வெளியே வர இடத்துல வந்து பாருங்கள், பூ செம்மையாக இருக்கும். ஸோ இப்போவும் நல்லா இருக்கு. இங்கே வா, இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்கா? ஸோ ஃபோட்டோ ஷூட்டுக்கு சரியான இடம். ஸோ உள்ளே போகிறப்போ அந்த இடத்துல பார்த்துட்டு போனோம் இல்லையா, அதுதான் ஃபோட்டோ. அச்சோ மானு மானு. இந்த பூ செம்மையாக இருக்குங்க, மஞ்சள் கலரு சாமந்தி. இது இப்போ இருக்கிறது பிரச்சனை இல்லை, பட் இது அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னா லாஸ்ட் வரைக்கும் செம்மையாக இருக்கும். அச்சோ பூ பறிக்கூடாது. ஒன்று டக்குன்னு பறிச்சு கொடுத்துரு, டக்குன்னு ஒன்று பறிச்சு கொடுத்துரு. அப்படியே அந்த பக்கம் போகலாமா? அதில் அதில் ஆ சரி வா. இப்போ பாருங்க நைட் டைமில் எப்படி இருக்கு. வீட்டில் இது மாதிரி நிறைய வச்சுருக்காங்க. நல்லா இருக்கா? ஒன் சைடா வா.
போயிட்டு அப்புறமா அது உள்ள போலமா ஆண்டியன் இங்கே வா. ஸோ இது எல்லாமே வந்து பாறையிலே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இந்த நேம்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தமிழில் படிச்சிருப்பீங்க. மயில், பேகன், பாரி, முல்லைக்கு தேர் கொடுத்தான் அந்த பாரி. ஸோ அந்த பாட்டு திடீர்னு ஞாபகம் வருதுங்க. பாரி, இது காரி, ஆண்டிரன் செம்மையாக இருக்குல்ல. அதியமான், நல்லி, அச்சோ இங்கே பாரு. அச்சோ என்னடா பார்த்துட்டு இருக்கிற? என்னாச்சு பார்த்துட்டு இருக்க? என்னது அது? ஃபோட்டோ தானே. இந்த இடம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் கிட்டே இருக்கு. இது வந்து தேர் தேர் மாதிரி ஒரு இது செஞ்சு வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. அப்புறம் ஒரு குழந்தையோட கொலுசு காணாத போயிருக்கு, வெள்ளி கொலுசு. யார் அந்த வெள்ளி கொலுசோட குழந்தை ஓனரா வந்து டிக்கெட் கவுண்டர்ல வந்து கேட்டு வாங்கிக்கோங்க. ஒரு வெள்ளி கொலுசு மிஸ் ஆயிருக்கு, ஒரு குழந்தையோடது. அச்சோ ஹாய் சும்மே, ஹாய். கிளம்பலாம், போலாமா? வேண்டாவா? ஃபோட்டோ எடுக்கலாம் அச்சுக்குட்டி. அதில் போமா? அப்படி போல பட்டு. நல்லா தெரியுது. பேட்டரி வண்டி டிரைவர்ஸ்லாம் அங்கங்க நிறுத்த வேண்டாம். ஒரு இமீடியட்டா வந்து ஃப்ரண்ட் கேட்டுக்கு வாங்க. பப்ளிக் கிரவுட் அதிகமா இருக்கு. பேட்டரி வண்டி டிரைவர்ஸ் இமீடியட்டா கொஞ்சம் ஃப்ரண்ட் கேட்டுக்கு வாங்க. அங்கங்க ஹால்ட் ஆயிருக்க மாதிரி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இமீடியட்டா வந்து ஃப்ரண்ட் கேட்டுக்கு வாங்க. ஓ ஆமா ஆமா ஆமா, அதுலயும் போய்க்கலாம் வா. ஃப்ரெண்ட்ஸ் இதோட முடிஞ்சது. ஸோ எப்படி ஒன்ஸ் நம்ம வெளியே போயிட்டு அந்த ஆமாம் ரோஸ் கார்டனை வந்து பார்த்துட்டு போகலாம். ஸோ இது வந்து உள்ளே எல்லாமே லைட் செட்டிங் எல்லாமே. இப்போ நம்ம ஒரு ரவுண்டு வந்துட்டோம். பட் வெளியே வந்து அந்த செம்மொழி பூங்கான்னு என்ட்ரன்ஸ் வச்சுருந்தாங்களே, அதுதான் வந்து என்ட்ரன்ஸ். சரிங்களா? டைமில் பாருங்கள், அதான் வெளியே என்ட்ரன்ஸ்க்கு வெளியே செம்மொழி பூங்கான்னு போட்டு. ஸோ அங்கே ரோஸ் கார்டன் மாதிரி இங்கே அமைச்சிருக்காங்க. செம்மையாக இருக்குது. வெளியவே இப்போ என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பாருங்கள், நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஒய்ஃப் அங்கே நின்று பார்த்துட்ருக்காங்க. நான் போனது கூட தெரியாமல். நான் பாட்டுக்கு அங்கே போயிட்டேன், நீ அது கூட தெரியாமல் அங்கே பார்த்துட்டு. நல்லா இருக்கு. போகலாமா? ஏன்னா பைக்லாம் வந்து வெளியே போகிறதுக்கு செம்ம க்ரௌடு, உள்ளே வர முடியல.
இந்த ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஆச்சு. வெளியே போயிட்டு இந்த உள்ளே போயிட்டு வந்தாச்சு. அப்பா வண்டி அங்கே இருக்குது, எடுத்துகிட்டு போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பட் வந்து ஒன்லி நைட் டைமில் இருக்கிறது மட்டும்தான் தெரிஞ்சது. பூவு இதெல்லாம் எதுவுமே வந்து அவ்வளோ பார்க்க முடியல. ஒன்லி லைட் செட்டிங் நிறைய பார்த்தோம். எங்கே இருக்குது இருக்கா? எடுத்துக்கலாமா? எந்த வண்டி? அப்பா வண்டி சொல்லுங்கள். எது? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க அப்பா வண்டின்னு. போகலாமா? நான் கொஞ்சம் முன்னாடியே கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 7:30க்கு எல்லா க்ரௌட்லாம் வெளியே வருவாங்க. சரியாவே பார்க்கவே முடியல. பகலில் தான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பார்க்கணும். ஆமாம், லைட் செட்டிங் தான் பார்த்தது. ஃபுல்லாகவே லைட் செட்டிங் தான். நைட் டைமில் வந்தீங்கன்னா ஒன்லி லைட் செட்டிங் மட்டும் தான் பார்க்க முடியும். பகலில் வந்தீங்கன்னா இந்த பூவும் பார்க்கலாம். உட்கார்றேன் போகலாமா? பாரு வீடியோவுக்கு எண்டு பாய் சொல்ல. இங்கே பாய். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஓகேவா? பாய் சொல்ல.